வணக்கம். நம்ம அப்படியே கூடுவாஞ்சிலேருந்து ஊருக்கு போகிறோம், நம்ம சொந்த ஊருக்கு. வர வழியில் சரி மேல்மருவத்தூர் தாயை வந்து பார்த்துடலாம், புது வருஷம் தை மாதம் அம்மாவை பார்த்துடலாம். அதுக்காண்டி வந்து அம்மா வந்து தை மாதம் இன்றைக்கி வந்து அம்மாவை பார்த்து வணங்கிட்டோம், ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகிடணும், நல்ல ஒரு சினிமாலேயும் நல்ல வாய்ப்பு கிடச்சா நல்லா தான் இருக்கும். வாய்ப்புக்கு வருது எனக்கு, அதுலேயே வாய்ப்பு கிடச்சா நல்ல வாய்ப்பு கிடச்சா சந்தோஷப்படுவேன். மேல்மருவத்தூருக்கு வந்தோம், சாமி கும்பிட்டாச்சு, ஆட்டோவுக்கு ஒரு பூஜையை போட்டாச்சு. நம்ம போகிறோம், போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன். எந்த பிரபு நல்லா இருக்கேனா? ஆன் பண்ணிட்டீங்களா? நல்லா இருக்கா? இல்லை இன்றைக்கி தை மாதம் 2026. அதனால் வந்து செம்ம கூட்டம் இருக்குது கோயிலில், செம்ம கூட்டம். கார்லாம் பார்த்திங்களா நிறையா நிற்கிது. இன்றைக்கி எப்படியோ நம்ம உள்ளே போய் குளிச்சிட்டோம், குளித்து அம்மாவை பார்த்துட்டோம். இந்த மேல்மருவத்தூர்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஆட்டோ இங்கே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நம்ம ஆட்டோ தான் இங்கே மாசுன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான், யாரை சொல்கிறேன்னு தெரில. ஓகே பாய். அப்படியே ஒரு வீடியோ போடுவோம், போகும்போது ஒரு வீடியோ போடுவோம். பாய். இது நம்ம ஆட்டோ ஸ்டைலான ஆட்டோ. மேல்மருவத்தூர். இங்கே கூட நம்மளை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னிச்சு, ஆனால் அந்த பொண்ணு கடைசியில் ஓடி போச்சுன்னா தப்பாக இல்லை. அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கல போலாட்டுக்கு, அதில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன், பண்ணிக்கிறேன்னுச்சு. அப்புறம் பண்ணுற நாள் வரும்போது ஐயோ எனக்கு உங்களை பிடிக்கல சொல்லிட்டு போயிடுச்சு. சரி இந்த தடவை வந்து பார்த்தேன், சரி அவள் இருக்கா, அதெல்லாம் 2025 நடந்துச்சு. சரி இந்த பொண்ணு இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன், சாமியை கும்பிட்டுட்டு. அப்படியே சாமியை பார்த்துட்டு அந்த புள்ள இருந்தால் கூட பார்த்துட்டு, இந்த மாதிரிம்மா எனக்கு வரன்லாம் நிறையா வருது, சினிமா இப்போ வருது அப்படின்னு தெரியப்படுத்திட்டு போகலாம் நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு வேலையை நின்றுச்சான். அது அப்போயே சொன்னிச்சு, டீச்சருக்கு படிச்சிருக்கேன், ட்ரைனிங் பண்ணு, ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு பசங்களாம் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு இருந்தது. சரி ஏதோ ஒன்று பண்ணுன்னேன். ஆனால் இப்போ அது இதெல்லாம் கடைங்கள் இப்படி தான் இருக்கும். ஏன் தான் தெரில, ஒரு காலத்தில் என்ன அவ்வளோ பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, இப்போ எந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி பார்க்கலாம். அப்போல்லாம் நிறைய ப்ரப்போஸ் வந்துச்சு, அப்போல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கும் போது ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போது கல்யாணம் என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. சரி பார்க்கலாம். சரி ஊருக்கு போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன். பாய். நம்ம ஆட்டோவிலேயே ஓம் சக்தி இருக்காங்க, சரிங்களா? நம்ம வந்து ஓம் சக்தி கோயில் மட்டும்தான் வந்திருக்கோம்னு நினைக்க வேண்டாம். ஆட்டோலேயே ஓம் சக்தி நம்ம வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, பூவெல்லாம் வச்சுருக்கோங்க, காஞ்சி போச்சு. இப்போக்கி புதுப்பூ வைப்போமா? இது புதுப்பூ வச்சுட்டோம். ஓகே பாய். நம்ம ஆட்டோ அங்கே நிற்கிது, இருக்குங்களா?